பல மடங்கு விலை மதிப்பு அதிகரித்துள்ள நகர்ப்புறங்களை சுற்றியுள்ள விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி கோழிக்கோட்டை அடுத்துள்ள தற்போது திரிசூரில் பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். பின்னர் திரிசூரில் உள்ள சவக்காடு மீனவர் காலனிக்கு சென்று மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்டவர்களின் நலன்களை மத்திய அரசு முற்றிலும் புறக்கணிப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். Near the cities, which is becoming very, very valuable, is owned by farmers. നമ്മുടെ നാട്ടിലെ കർഷകർ സ്വന്തമായിട്ടുള്ള നഗരങ്ങളിലുള്ള വസ്തുവിനാണ് ഏറ്റവും കൂടുതൽ വിലയുള്ളത്. Their families, and they have spent the last 50-60 years working on that land. ആ ഭൂമിയിൽ വർക്ക് ചെയ്ത് 10, 50, 60 വർഷക്കാലമായി അവിടെ വർക്ക് ചെയ്തുകൊണ്ട് അവിടെ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നവരാണ് അവിടുത്തെ പാവപ്പെട്ട ആളുകൾ. They have supported the country through their hard work. അവരുടെ കഠിനാധ്വാനത്തിന്റെ ഫലമായി രാജ്യത്തെ അവർ സേവിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. Now that the land is becoming valuable, the central government wants to take that land away from them. ഈ വിലപിടിപ്പുള്ള ഭൂമികളൊക്കെ കേന്ദ്ര ഗവൺമെന്റ് ഏറ്റെടുക്കാനുള്ള ശ്രമം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. பின்னர் திரிசூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மற்றும் அவரது 5-6 நண்பர்களை கண்டு காங்கிரஸ் பயப்படவில்லை என்று தெரிவித்தார். விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் என நாட்டில் பலவீனமாக உள்ள ஒவ்வொருவரின் உரிமைக்காகவும் காங்கிரஸ் போராடும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.